நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்த தேவாதி தேவனை துதிக்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எந்த தெய்வம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். உன்னருள பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. உன்னருள பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எந்தன் இயேசுவே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 26 வசனங்கள் 2 முதல் 8 வரை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, என் துதியின் சத்தத்தை துவனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையினாலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், அன்பானவங்களே, கர்த்தாவே, எவ்வளோ தைரியமா சொல்றார். கர்த்தாவே, என்னை சோதித்து பாரும், என்னை பரீட்சித்து பாரும். நான் என்னெல்லாம் செய்யலன்னு சொல்றார். நான் வீணரோட உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் சேரவில்லை, அது செய்யல, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னு சொல்றார். என் துதியின் சத்தத்தை தூணிக்க பண்ணி உம்முடைய பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன், உமது ஆலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு தாவீது ராஜாவாலே, ஒரு அரசனாலே, அப்பேற்பட்ட அரசனாலே எவ்வளோ வேலை பளவு இருக்கு ஒரு ராஜாவுக்கு போது. அப்பேற்பட்ட ராஜாவாலே இப்படி என்னை பரீட்சித்து பாரும் என்று சொல்லி நான் உங்கள் பீடத்தையே சுற்றி சுற்றி வருகிறேன். இப்படி நடக்க முடியுமா? என்னை பரீட்சித்து பாரு, நான் அப்படி அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்கிறார். நாமெல்லாம் எத்தனை அதிகமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க முடியும்? அவரை எவ்வளோ அதிகமாய் நம்மால் துதிக்க நேரம் கிடைக்க நம்ம துதிக்க முடியும், ஆலயத்தை வாஞ்சிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்மை சோதித்து பார்க்கலாமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு தர வேண்டுமானால் நாமும் தாவீதை போல இருக்க வேண்டும். நம்மளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் இதை போல உங்கள் பீடத்தை சுற்றி சுற்றி வருவேன், எல்லா இடத்துல இருக்க தீமையான காரியங்களையும் விட்டுவிட எனக்கு கிருபை தாருங்கன்னு ஜெபம் பண்ணலாமா? அப்பொழுது தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பரே, தர்மையான நாளுக்காக நன்றி நன்றி அப்பா. நாளினுடைய சமூகத்திலே அப்பா நோக்கு கூப்பிட நீர் தந்த பாக்கியத்துக்காக கிருபைக்காக நன்றி அப்பா. அடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. ஒரு தாவீது ராஜா என்னை பரீட்சித்து பார்மையா, நான் வீணரோடு உட்காரவில்லை, வஞ்சரிடத்தில் சேரவில்லை, ஆண்டவரே நான் யாரையும் எதுவுமே செய்யலன்னு சொல்லி உம்முடைய பீடத்தை சுற்றி சுற்றி வந்து உண்மை துதிப்பேன், உண்மை அதிசயங்களை விவரிப்பேன், உம்முடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்ல முடியுமானால் நாங்களே கத்தாவை எங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உமக்கு நல்ல வழியில எங்களை நடத்துவீராக தகப்பனே. அப்பா அப்பா தாவீது கருளின நிச்சயமான கிருபையை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் கட்டளையிடுவீராக. உம்முடைய கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க, இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமென் ஆமென். Praise the Lord. God bless you.